ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோம். பட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக போகலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சிஸ்டமோட டேட் அண்ட் டைம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஜாலியாக கமெண்ட்ஸ் போவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உபுண்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தியரிட்டிக்கல் பார்ட் பிடிச்சலாம். பர்சன்டேஜ் ஜீனா டே ஆஃப் த மந்த் வந்து டிஸ்பிளே பண்ணும். எம்னா வந்து மந்த் ஆஃப் த இயர் இன் டிஜிட்ஸில் டிஸ்பிளே பண்ணும். அண்ட் பெர்சன்டேஜ் ஒய்னா வந்து இயரை வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டில் இருக்கிறது டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் ஜீனா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மந்த்து அண்ட் இயரை வந்து லைனாக பிரிண்ட் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் டி கொடுக்கணும். கேப்ஸ் ஹெச் கொடுத்தா ஹவர்ஸில் வந்து 0 to 23 ஹவர்ஸில் காமிக்கும். அண்ட் எம் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் வந்து 0 to 59 காமிக்கும். அண்ட் பர்சன்டேஜ் எஸ் கேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணோம். பர்சன்டேஜ் டீனா டைம் வந்து ஹவர்ஸ் மினிட் செகண்ட்ஸில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ன டைமில் இருக்கும்ட்டு. ஸோ சிஸ்டம் டேட் அண்ட் டைம் வந்து இப்போ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் டேட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இதில் இருக்க கமாண்டே அப்படியே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக இதில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிறதே கமெண்ட் பண்ணிட்டு போறீங்க. இது கூட வந்து ப்ளஸ் அப்படின்ற ஐக்கான் ஆட் பண்ணணும். இருங்க உபுண்டுல போய் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜ் டேட் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உபுண்டுல இருக்கும். டேட் கோலன் செமிகோலன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம், டே ஆஃப் த மந்த் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் டி கோலனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டைப் பண்ணால் என்ன பண்ணால் இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 பிரிண்ட் ஆயிடுச்சு. வியூ த சிஸ்டம் டேட் பர்சன்டேஜ் டேட்னா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மந்த் ஆஃப் த இயர் கண்டுபிடிக்க போகிறோம். இன் டிஜிட்ஸில் வரும். இப்போ பாருங்கள் என்னடா டிஜிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட் கோலன் ப்ளஸ் பர்சன்டேஜ் எம் ஸ்மால் எம் கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகஸ்ட் மாதம். ஸோ 8 அப்படின்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயரை இது பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு ஒய் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா டுடே டேட் 9, மந்த் பார்த்தீங்கன்னா 8 அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2021. லாஸ்ட் 2 டிஜிட் தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து கேப்ஸ் டீல வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா கேப்ஸ் டி கொடுத்தா டேட்டு மந்த் இயர் இது மொத்தம் ஒன்றா டிஸ்பிளே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்னு கொடுத்தா ஹவரில் டிஸ்பிளே ஆகும் இன் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் அப்படின்றத காமிக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தை வந்து பார்க்க போகிறோம். மந்த் பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு காமிக்குது. என்னடா இது 40 அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 to 59, அதாவது செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 40 அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் கமெண்ட்ஸு. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து இப்போ வந்து 8:41 2 செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் கொடுத்தா இப்போ 7 செகண்ட்ஸ், இப்போ மறுபடியும் கொடுத்தா 9 செகண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுத்தா 10, இப்போ கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 13. ஸோ இந்த மாதிரி செகண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டீ கொடுக்க போகிறோம். டீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை வந்து அவர் அப்படின்றதுல டிஸ்பிளே பண்ணணும். கேப்ஸ் டீ கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் மொத்தம் டைமு ஹவர்ஸ் செகண்ட்ஸ் மொத்தமே டிஸ்பிளே பண்ணோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ரிவேட்டட் வீக்லி அப்படின்னு காமிக்கும். என்னடான்னு கேட்டிங்கன்னா அப்ரிவேட்டட் வீக்லினா இன்னைக்கு என்ன டே 9/8/2021 வந்து மண்டே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் மந்த் வந்து இது என்ன மந்த் ஆகஸ்ட், அதை வந்து அப்ரிவேஷன் மந்த்தில் சொல்லுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு கொடுக்குறோம். ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஏஎம்மா பிஎம்மான்னு காமிக்கும். இது வந்து 8 நைட் ஓ கிளாக் நைட்டில் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா இங்கே வந்து கேமரா கீழே பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு காமிக்கும் 8:42 PM. ஸோ அதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஏஹெச்ஆர் மூணுமே முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மொத்தமே முடிச்சோம்னு நினைக்கிறேன். அப்ரிவேஷன் வேர்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை. இது வந்து கொஞ்சம் ஜாலி கமெண்ட்ஸாக இருக்கும். நம்ம என்னென்ன டைம்ஸ் தெரிஞ்சலாம். இது அவ்வளோ ஜாலியாக இருக்காதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். பட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி சம்டைம்ஸ் கொஷின்ஸில் கேட்கலாம். அண்ட் வந்து நோட் இது பாருங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கேர்ஃபுல்லாக இது பர்சன்டேஜ் எம் ஸ்மால் எம்க்கும் கேப்ஸ் எம்முக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இயரை வந்து நம்பர்ஸில் டிஸ்பிளே பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டிஸ்பிளே பண்ணோம் மினிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பர்சன்டேஜ் ஹெச் அண்ட் பர்சன்டேஜ் கேப்ஸ் ஹெச்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கமாண்ட் வந்து நீங்கள் அப்படியே பர்சன்டேஜ் ஹெச்னு கொடுக்கக்கூடாது. டேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அது வந்து கீவேர்டு இப்போ காப்பி கமாண்ட் எப்படி சிபி அந்த மாதிரி டேட்டு கமாண்ட் கொடுத்துட்டு
செமிகாலன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் அப்படின்ற ஐகான் கொடுத்துட்டு தென் வந்து பெர்சன்டேஜ் ஆர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பெர்சன்டேஜ் ஹெச்னா என்ன, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு செமிகாலனை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம நிறைய கமெண்ட்ஸ் லைனாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேட் அண்ட் டைமை வந்து எப்படி பார்க்கறது அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன்லி யூஸ்டு கமாண்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காமன்லி யூஸ்டு கமாண்ட்ஸ் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் முடிச்சிடலாம். காமன்லி யூஸ்டு கமாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் காமன்லி யூஸ்டு கமாண்ட் வந்து இப்போ டேட் அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது, கரண்ட் சிஸ்டம் டேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சேஞ்ச்னா அது ஆட்டோமேட்டிக்காக தான் சேஞ்ச் ஆகும், நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் அவுட்புட் கிளியர், டீபுட் கிளியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் த கண்டென்ட் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ இப்போ வந்து இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டுக்கு போயிடுங்க. உபுண்டில் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டோம். டீபுட் கிளியர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் ஸ்க்ரீன் மூலிமா இது மொத்தமே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அவுட்புட் மொத்தமே கிளியர் ஆகி ஃபஸ்ட்லேருந்து வருது. பட் டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணது வேணா மறுபடியும் போட்டு பார்த்துக்கலாம். டீபுட் கப்புனா யூஸ் டு பொசிஷன் த கர்சர் ஆன் ஸ்பெசிஃபைட் ரோ ஆர் காலம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ வந்து நான் இப்போ வந்துட்டு உபுண்டுக்கு போயிட்டு டீபுட் கப் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டப் பண்ணோன்னா இது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் P1 பர்சன்டேஜ் D பர்சன்டேஜ். இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து பொசிஷன் வந்து கரெக்டான இடத்துல கர்சரை வைக்க ரோ ஆர் காலம்ல யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க. இது வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து லேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து சொல்கிறாங்க. அண்ட் மேன் கமாண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ வந்து இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் லாஸ்ட் வீடியோ இந்த வீக்கில். ஸோ சிஸ்டம் டேட் அண்ட் டைம்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம். நம்ம சிஸ்டமோட டேட் அண்ட் டைமை பார்க்குறது அண்ட் நம்மளோட சிஸ்டமை வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணவும் கரண்ட் சிஸ்டம் டேட் அண்ட் டைமை சேஞ்ச் பண்ண டேட் அப்படின்ற கமாண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த கமாண்டை வந்து நம்ம கொடுத்து பார்த்துடலாம். இப்போ நான் டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா மண்டே ஆகஸ்ட் 9/20/45 வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் காமிக்குது. ஐஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 2021 அப்படின்றத காமிக்குது. ஸோ இதில் வந்து சேஞ்ச்லாம் பண்ண முடியாது, கரண்ட் டேட்டாவை காமிக்க முடியும், அவ்வளோதான். டீபுட் கிளியர்னா வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிடும். இன்னொரு வாட்டி போட்டு காமிச்சிடுறேன். டீபுட் கப்னா வந்து நம்ம வந்து மவுஸ் ஆர் கர்சரை வந்து ரோ ஆர் காலம் வைஸில் வைக்கிறதுக்கு தான் டீபுட் கப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம மேலும் இது போல் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தென் ஸ்டே சேஃப். ஓகே, பை.